முதலாவதாக விக்கிரவாண்டி திமுகவின் அத்துமீறல் தேர்தல் ஆணையத்தின் ஆறாமுகத்தை மீறி பாமக வெற்றி பெறுவது அமைதியாக நடந்து முடிந்துள்ளது. மொத்தம் 72.48 வாக்குகள் பதிவாகியுள்ளது. இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்த விக்கிரவாண்டி வாக்காளர்களுக்கும் களப்பணியாற்றிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளின் நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பணம் மற்றும் பரிசு பொருட்களை ஆளும் திமுக வாரி எடுத்தது உங்களுக்கு தெரியும். தேர்தலின் போது சத்தியாமொழியுடைய நேரத்தில் திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டது. பல இடங்களில் வெளியூர்களில் இருந்து வந்த விதிகளை மீறி களப்பணியாற்றியுள்ளது. ஆசிரியர்கள் அனைத்தையும் தேர்தல் அதிகாரிகளும் காவல்துறையினரும் வேடிக்கை பார்த்து வருகிறது. உறவே என்ற இடத்தில் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் ஒருவர் திமுகவின் அத்துமீறல்களை கண்டுகொள்ளாமல் அமைதியாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பாமகவினர் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து தேர்தல் ஆணையமும் அரசு எந்திரமும் திமுகவின் அங்கங்களைப் போல தேர்தல் விதி மீறல்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார். ஆனாலும் இவை அனைத்தையும் தொடர்ந்து மக்கள் ஆதரவுடன் குறைந்தது 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாமக வெல்லும். இது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும். கடுமையான நடவடிக்கைகள் தேவை. தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரத்தில் நிகழ்ந்த அரசியல் படுகொலைகள் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங், கடலூர் மற்றும் சேலத்தில் அதிமுக நிர்வாகிகள் இருவர் படுகொலை செய்யப்பட்டது. கடலூரில் பாமக நிர்வாகி மீது கொலைவெறி தாக்குதல், ஆகியவற்றால் மக்களிடையே கடுமையான அச்சம் ஏற்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு என்றால் கிலோ எவ்வளவு என்று கேட்கும் நிலை உருவாகியுள்ளது. மக்கள் அச்சமின்றி நிம்மதியாக வாழ இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர், கூடுதல் ஆணையர்கள் உள்ளிட்ட 21 இந்திய காவல் பணி அதிகாரிகள் தொடர்ந்து சில நாட்களில் மாற்றப்பட்டுள்ளது. இது மட்டும் போதுமானது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பொறுப்பேற்க வேண்டும்.
காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் உள்துறை அமைச்சர் என்ற வகையில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்து குறைந்தது 15 நாட்களுக்கு உள்துறை மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஸ்டாலின் அவர்கள் 15 நாட்கள் தொடர்ந்து கலந்தாய்வு நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் 6 மாதங்களுக்கு ஒரு முறை கூட அத்தகைய ஆய்வு நடத்தியதாக தெரியும். இனிவரும் காலங்களிலாவது 2 வாரங்களுக்கு ஒரு முறை சட்டம் ஒழுங்கு குறித்து முதலமைச்சர் ஆய்வு நடத்த வேண்டும். சட்டம் ஒழுங்கு மீறல்களுக்கு எதுக்கு போட்டோ எடுக்கிறப்ப ஒரு படம் அந்த பகுதி இங்கே ப்ளீச் ஆகணும். காவல் அதிகாரிகள் தான் பொறுப்பு என அறிவிக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்ட பிறகு நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். 3வது 40,000 கூடுதல் காவலர்களை நியமிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுவதற்கு காவல்துறையில் போதிய காவலர்கள் இல்லாததும் ஒரு முக்கிய காரணமாகும். கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் காவல்துறையில் பல பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 6 புதிய மாவட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் அதற்கேற்றவாறு காவலர்களின் எண்ணிக்கை இன்று வரை அதிகரிக்கப்படவில்லை, உயர்த்தப்படவில்லை. தமிழ்நாட்டில் இன்றைய நிலையில் 2ஆம் நிலை காவலர்கள் தொடங்கி காவல்துறை தலைமை இயக்குனர் வரை மொத்தமாக 1,10,000 காவலர்கள் மட்டும்தான் உள்ளனர். 1,10,000 காவலர்கள் மட்டும்தான் உள்ளனர். 1,00,000 மக்கள் தொகைக்கு 150 காவலர்கள் மட்டுமே உள்ளனர். இது போதாது. இதை 1,00,000 மக்களுக்கு 200 காவலர்கள் என்ற அளவுக்கு உயர்த்த வேண்டும். காவலர் பணியிடங்கள் புதிதாக ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்காக 40,000 காவலர் பணியிடங்கள் புதிதாக ஏற்படுத்தப்பட வேண்டும். அத்துடன் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நிலைக்கு கீழ் உள்ள காவல் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய பதவி உயர்வை தமிழக அரசு இனியும் அனுமதிக்காமல் உடனடியாக வழங்க வேண்டும். டிஎன்பிஎஸ்சிக்கு உடனடியாக தலைவரை நியமிக்க வேண்டும். இழந்த நம்பகத்தன்மையை மீட்க வேண்டும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக இருந்த பாலச்சந்திரன் அவர் கடந்த 9/6/2022 அன்று ஓய்வு பெற்றார். அதாவது 25 மாதங்கள் ஆகியும் இன்று வரை புதிய தலைவர் நியமிக்கப்படவில்லை. தலைவர் இல்லாமல் 25 மாதங்களாக செயல்படுவது மிகப்பெரிய நிர்வாக சீர்குலைவு ஆகும். டிஎன்பிஎஸ்சி தலைவரை கூட நியமிக்க முடியாத அளவுக்கு அரசுக்கு வேறு என்ன பணி? அவர்களிடம் இப்போது பொறுப்பு தலைவராக இருக்கும்
முனியநாதன் அவர்கள் அடுத்த மாதம் 11ஆம் தேதியும் மூத்த உறுப்பினராக இருக்கும் முனைவர் ஜோதி சிவஞானம் செப்டம்பர் 23ஆம் நாளும் ஓய்வு பெறுகின்றார். அதன் பின் ஆணையமும் முடங்கிவிடும். எனவே அரசு இனியும் தாமதிக்காமல் தேர்வு ஆணையத்திற்கு புதிய தலைவரையும் 7 உறுப்பினர்களையும் உடனே நியமிக்க வேண்டும். அதன் மீட்டெடுக்க வேண்டும். அஞ்சாவது தொடர்ந்து சொல்லிட்டு வர்றதுதான். நான் தொடர்ந்து சொன்னால் கூட நடக்க போவதில்லை, நடக்கணுன்றதுக்காக தான் தொடர்ந்து சொல்லுவோம். மாதந்தோறும் மின் கட்டணம் செலுத்தும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் மின்சார கட்டணங்கள் வாங்க முடியாத அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கும் நிலையில் மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் மின் கட்டணத்தை மாதந்தோறும் செலுத்தும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழகத்தில் எதிர்பார்ப்பாக உள்ளது. 2021ஆம் ஆண்டுக்கான 2021ஆம் ஆண்டுக்கான திமுக தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்தால் 2 மாதங்களுக்கு பதிலாக மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அதன் மூலம் 2 மாதங்களுக்கு 1000 யூனிட்டுகளுக்கு குறைவாக மின் கட்டணம் செலுத்தும் பயனாளர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6000 வரை மிச்சமாகும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகியும் 2 முறை மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் திட்டத்தை மட்டும் செயல்படுத்த அரசு மறுப்பது நியாயமற்றது. குறைக்கும் வகையில் மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் செலுத்தும் முறையை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். குடியால் அழியும் குடும்பம். தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். சிங்காநல்லூரில் குடிக்கு அடிமையான தங்கராஜ் என்பவர் குடிப்பதற்கு பணம் கொடுக்க மறுத்த மனைவி மற்றும் 2 குழந்தைகளை கொலை செய்து தண்ணீர் தொட்டியில் மூழ்கி இறந்ததாக நாடகமாடியுள்ளார். இதே போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் விற்கப்பட்ட கள்ளசாராயம் மட்டுமின்றி டாஸ்மாக் கடைகளில் விற்கும் அரசு சாராயமும் உயிர்களை வேட்டையாடும் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. தமிழ்நாட்டில் நடைபெறும் பெரும்பான்மையான குற்றங்களுக்கு மதுதான் காரணம். மதுவால் அழிந்த குடும்பங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மதுவால் நிகழும் அனைத்து சமூக கெடுகளுக்கு மதுவிலக்கு தான் ஒரே தீர்வு. மக்கள் நலன் கருதி தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மரங்களை அடைவதற்கு மரியாதை கடைகளில் தமிழ் பெயர் பலர்களை கட்டாயமாக்க வேண்டும்.
தனித்தமிழ் இயக்கத்தின் தன்னை மலைமலை அடிகளார் 148ஆம் பிறந்த நாள் வரும் 15ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. அடுத்த ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் மலைமலை அடிகளாரின் பிறந்த நாள் நூற்றாண்டு நூற்றாண்டு தொடங்குகிறது. அதை ஓராண்டுக்கு அரசு விழாவாக கொண்டாட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் தனித்தமிழ் செழிக்க வேண்டும் என்பதுதான் மலைமலை அடிகளாரின் விருப்பமாகும். அதை நிறைவேற்றும் வகையில் தமிழகம் முழுவதும் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழில் எழுத வேண்டும் என்ற தமிழக அரசின் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் பட்டப்படிப்பு வரை தமிழை கட்டாய பயிற்று மொழியாக அறிவிக்கவும் அரசு முன்வர வேண்டும். குடி மக்கள் வாழ்கின்ற அரசு, குடிக்கிற மக்கள் வாழ்கின்ற நாடு, அதற்கு ஒரு அரசு, குடிய அரசு. இதை தோணிச்சு எழுதணும். நாளைக்கு ஒரு இது போடுறேன். அதாவது இந்த தேர்தல் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, எனக்கு இன்னும் இல்லைன்னு தான் தோணுது. உங்களுக்கு நீங்கள் பத்திரிகைகளாக நீங்கள் இருக்கிறது தான் சொல்லுவீங்க. தேர்தல் கமிஷன் கிழமை தேர்தல் வரும்போது ஒரு 4 பேர் நேரம் மாற்றி மாற்றி அனுப்பும்போது எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு திமுக வேண்டும், மிளகாத்தூர் தமிழை சொல்லிட்டு அவங்க எல்லாம் கொடுத்தாங்க, வாங்கினாங்க, பண்ணாங்க, செய்கிறாங்க. அப்புறம் சரி இவங்க மிளகாத்தூரோடு கொண்டு பண்ண முடியும், மறுபடியும் ஒரு 4 பேர் அனுப்பிட்டாங்க தேர்தல் கமிஷன். அவங்களுக்கு நிறைய வந்தது அப்படின்னு ஒரு சின்ன பதிவு போக எழுதிட்டு வரணும். டாக்டர் சொன்னதை போடுறது பத்திரிகை பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அவர் படிச்ச ரிப்போர்ட் அது எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துருங்க, பிரிண்ட் போட்டு சொல்லுங்க. குடியரசு, அந்த குடியரசு நாட்டில் நாம் வாழ்கிறோம். இவ்வளோ பெருமை நமக்கு. இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்தது. பிரியாணி, அரிசி சிப்பம், டோக்கன், மளிகை கடைக்கு அந்த டோக்கன் கொடுத்தா அந்த மளிகை கடையில் டோக்கன், வேஷ்டி சாலை, பிரியாணி, அப்புறம் ஆம்பளைங்களுக்கு குவார்ட்டரு, இதெல்லாம் தினம் கொடுத்துருந்தாங்க. இந்த வயசான மூதாட்டி அங்கே உள்ள ஒரு முருகன் கோயில், அதுக்கிட்ட போய் முருகன் பண்டிதா இதை 10ஆம் தேதியோட திருவள்ளுவர்கள தீபாவளி வருது, பொங்கல் வருது, அது வரைக்கும் கொஞ்சம் நீட்டிக்க செய்யணும் முருகா அப்படின்னு வேண்டி முருகன் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. நேரத்தோட ராம் முடிஞ்சது, நேரத்துக்குள்ள தோழமாக முடிஞ்சது. அந்த மூதாட்டியருடைய வேண்டுகோள் நிறைவேற்றப்படாது. ஏன்னா அப்புறம் அப்படி ஒரு பதிவு போடுங்க, நீங்கள் பார்த்துருக்கணும். ஆனால் அவங்களும் வந்து இந்த பட்சம் அந்த பட்டாசு ஆலை அதிபர்கிட்ட ஒரு பாதி பணமும் அரசும் பாதி பணமும் கூட போட்டு அந்த 10 லட்சம் கொடுக்கும். இது தொடர்ந்து என்னோட இதில் சிவகாசம் இது இன்னும் பல இடங்களில் சிவகாசம். அதுக்கான கட்டுப்பாடு, ஆய்வு
அடிக்கடி போய் அதெல்லாம் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அது வேண்டிய என்ன கொடுக்கணுமோ அதை வாங்கிட்டு அவங்க கொண்டு போயிருக்கணும். அதோட அவங்க மக்களுடைய வாயை அடைக்கணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்படக்கூடாது என்பது அதிகாரிகளை மாற்றி என்ன சொன்ன மாதிரி நம்ம தான் ஆட்சியர்னா வார ஒரு முறை ஆய்வு பண்ணணும். இப்போ ஒரு பகுதி, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அல்லது இன்ஸ்பெக்டருக்கான ஒரு பகுதி இருக்கு எல்லாருக்கும் இருக்கு. அந்த பகுதியில் அவருக்கு ஆளுமைக்கு உட்பட்ட அந்த பகுதியில் சப் இன்ஸ்பெக்டரோ அல்லது இன்ஸ்பெக்டரோ அங்கே எந்த இந்த மாதிரி அந்த விவாதத்து தீரலோ அல்லது மற்ற குற்றங்களோ கொலையோ கொள்ளையோ இந்த குற்றங்கள் சமூக செயல்கள் நடந்தாலும் அவரை பொறுப்பேற்க செய்து அவரை குறைந்தபட்சம் ஒரு ஆண்டு பணியிலிருந்து நீக்க வேண்டும். இது ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தால் தான் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியாக செயல்படுத்தும். மற்ற குற்றங்கள் கஞ்சா அது இதெல்லாம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஏரியாவுக்குள்ள இருக்கிறார், அவருக்கு தெரியாமல் நடக்க முடியாது. ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்து என் பகுதியிலே அல்லது இன்ஸ்பெக்டர் அல்லது என் பகுதியிலே ஒரு சிறு குற்றங்கள் மக்களோட செயல்கள் எதுவுமே நடக்கலை. போராண்டில் நான் வந்து பணிக்கு வந்த பிறகு போராண்டில் எதுவுமே நடக்கலை, இனி நடக்காது அப்படின்னு உறுதியாக சொல்லணும், செய்யணும். அந்த மாதிரி செய்தாங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலையாது. உறவுத்துறை எங்கே இருக்குன்னு நான் முடிவுபடுத்தேன், நேற்றோடு முடிவுபடுத்திருக்கிறேன். உளவுத்துறை அதை சொல்றதுக்கு, ஆனால் அதுக்கு முன்னால் என்ன பொதுவாக காலையில் இந்த உளவுத்துறையினுடைய தலைவர் காலையில் எழுந்தது 7 மணிக்கு முதலமைச்சரை பார்த்து பிரீஃப் பண்ணுவார். பிரீஃப்னா அன்றைக்கு அல்லது நேற்றுக்கு நடந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு அல்லது முக்கியமான செய்திகள் மற்றதெல்லாம் போடுவார். பிரீஃப் பண்ணுறது முதல் வேலை அவர் அதுதான். இப்போ காலகாலமாக நடக்கிற ஒரு செயல். ஆனால் இப்போ யார்கிட்ட போய் சொல்கிறது, யார் கேட்கறது அவருக்கு உளவுத்துறை தலைவருக்கு பரிமாற்றமாக இருக்கிறாரு உளவுத்துறை ஒரு தெரியும் எடுத்து அறிவு. அதிமுகவினர் திமுக வரக்கூடாது, வெற்றி பெறக்கூடாது என்பதை உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அதற்கான செயல்பாட்டில் இறங்கி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள். பீகாரில் 13 சங்கர்ஸ் மட்டும் அதன் பிறகு அதில் கான்ட்ராக்ட் எவ்வளோ ஊழல் கீழ்மன்றத்தில் அவருடைய படிப்படியாக செயல்பட முடியாது. அதனாலதான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. தள்ளி சொல்றது ஒன்றுதான். சுதந்திரமாக செயல்பட்டாங்க காவல்துறை. நம்ம ஒரு இடத்துல சொல்ல வேணும், காவல்துறை நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை மாதிரி சிறந்த காவல்துறை எங்குமே இல்லைன்னு சொல்லுவோம். இப்போ அதற்கு காரணம் தள்ளி சொல்கிற மாதிரி அவருடைய கைகளை கட்டி கொடுத்து எல்லாமே இவங்களே அரசு திமுகவில் இருக்கிற சின்ன தலைவர்கள் பெரிய தலைவர்கள் வரைக்கும் அவர்களுடைய அரசு வச்சுவதனால காவல்துறையினுடைய செயல்பாடு இருக்கு. ஆனால் காவல்துறை எதாக இருந்தாலும் நம்ம காவல்துறை மேலே தான் குற்றம் சொல்ல வேண்டியதாக இருக்குது இல்லையா?